ஒரு 63 வயசு கிளையண்ட்டு ஃபோன் பண்ணியிருந்தார். சார் இந்த மாதிரி பையனுக்கு நான் ரெஸ்டாரண்ட் செட் பண்ணி கொடுக்க போகிறேன். ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து கை மாறுற மாதிரி இருக்குது. ஒரு 60 லட்ச ரூபாவில் வருது. சேல்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா ஆகுங்கிறாங்க. இது வந்து நான் எடுக்கலாமா வேணாமான்னு குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு. ரொம்ப உங்களோட இன்டர்வியூலாம் பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு ரொம்ப நேரம் பேசினேன். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் அவர் நானும் பேசியிருப்போம். இந்த மாதிரி சொல்லும்பொழுது உங்கள் பேச்செல்லாம் கேட்டேன் சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கரெக்டான கைடன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நிறைய விஷயம் கேட்டார். நானும் சொன்னேன் சார், நான் கன்சல்டிங் தான் பண்ணுறோம். இல்லை சார், நான் கன்சல்டிங் தான் உங்கள்கிட்ட எடுக்க போகிறேன். அது கன்ஃபார்ம்டு 60 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடம் எடுக்கிறேன். உங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு வந்து ஒரு பேசிக்காக வந்து கைடன்ஸ் வேணும் அப்படின்னாரு. நாளைக்கு கன்சல்டேஷனுக்கு பணத்தை போடுறேன். நான் கன்சல்டிங் நேர வரேன், இல்லை ஆன்லைனில் எடுத்துக்கிறேன் சார். நான் என்னென்ன பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னாரு. 1 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பாதி கன்சல்டேஷனே பண்ணிட்டோம். மறுநாள் இருந்து ஃபோனும் அவர் கூப்பிடல. நாங்கள் எங்களுக்கு எப்பவுமே திருப்பி கூப்பிட்ற பழக்கமே கிடையாதுன்னு வச்சுங்களேன். நான் யாரையுமே கெஞ்சுற பழக்கம் கிடையாது. நீங்கள் ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணுவோம். நாங்கள் அட்டன் பண்ணிட்டு தான் திருப்பி கூப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரோட மைண்ட் செட் வந்து ஃப்ரீயானா நான் என்றைக்குமே நாங்கள் எங்கள் கிளாஸை ஃப்ரீன்னு சொன்னதும் கிடையாது. கன்சல்டேஷனை ஃப்ரீயும் சொன்னது கிடையாது. இந்த மைண்ட் செட்டில் இருக்கவங்க எங்களுக்கு தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க. நாங்கள் பிஸ்னஸ் தான் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் வந்து நான் யூடியூப்பில் கொடுக்குற இன்டர்வியூவில் நிறைய டிப்ஸ் கொடுப்போம். அது ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக இருக்குது. நீங்கள் ஃபோனை போட்டு நேராக எங்கள் கூட நீங்கள் பேசுகிறீங்க, 1/2 மணி நேரம் பேசுகிறீங்க, 1 மணி நேரம் பேசுகிறீங்கன்னா இது எப்படி நீங்கள் ஃப்ரீயாக பண்ண முடியும்? நீங்கள் யாருக்கா ஃப்ரீயாக பண்ணுவீங்களா? முதல்ல அதாவது ஃப்ரீன்னு நீங்கள் கேட்குறது இல்லை. நீங்கள் ரொம்ப புட்சாலி நினச்சிட்டு பண்ணுறீங்க. நாங்களும் சரி, ஒரு இப்பெல்லாம் வந்து வயசில் மூத்தவர்னு சரி சொல்லுங்கள் சார் நான் அவ்வளோ விஷயம் சொன்னேன். கடைசி எங்களை தான் நீங்கள் ஏமாளி ஆக்குறீங்க. நாங்கள் உஷார் தான், போய் தொலையுதுன்னு பேசுகிறோம்.